the change generation. We are the change generation. மண்டையில் டமார்னு அடி விழுந்த உடனே அப்படியே எந்திரிச்சு பார்த்தாங்க. யார் தெரியுமா? நம்பியுடைய மனைவி. நம்பி மண்டையில் ஓங்கி கம்பை வச்சு அடித்தாங்க. யார்? அந்த ஊர்க்காரங்களே அடித்தாங்க. பார்த்தீங்களா? அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெண்மணியை ரோட்டில் போட்டு அடின்னு அடித்தாங்க. மண்டையில் அடித்தாங்க, மேலே அடித்தாங்க. நம்ம கத்துறாங்க, ஐயோ ஐயோ அப்படி அலறாங்க. ஆனால் அந்த இரும்பு மனம் கொண்ட மனுஷங்களுக்கு கொஞ்சமும் மனசு மாறலை. நம்பியம்மாள் கல்லால், கம்பால், கம்பிகளால் அடிச்சே கொண்டுட்டாங்க. சிஎம்எஸோட முதல் ரத்த சாட்சி திருப்புளியங்குடி நம்பியம்மாள். இன்றைக்கும் அந்த திருப்புளியங்குடியில் போனீங்கன்னா அந்த இடத்த பார்க்கலாம். அங்கே ஒரு சர்ச் இருக்குது. ரேனியஸ் ஐயா கட்டின 2வது சர்ச்சு திருப்புளியங்குடி தான். நான் சொன்னல, அவர் சபையில் உருவாக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பக்கம் சபையில் உருவாகுது, அதே நேரத்தில் அநேக உபத்திரவங்களும் வருது. ஒரு ஊர்லேயே ஆண்டவர் அநேக ஏற்றுக்கொள்கிறாங்க, அந்த ஊர்லேயே ஒரு பெண்ணை அடித்து கொள்கிறாங்க. ரேனியஸ் ஐயா ஓயவே இல்லை. குதிரை, தீவட்டி, குடி தண்ணீரோட சுற்றிக்கிட்டே இருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட ஊரை கவர் பண்ணார். அவர் அசரவே மாட்டார். திருநெல்வேலி மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அவர் கால் பதிக்காத இடமே கிடையாது. அவர் எங்கெல்லாம் காலை வச்சாரோ அங்கே ஒரு சர்ச்சை கட்டுவார். எங்கெல்லாம் காலை வச்சாரோ அது பக்கத்தில் ஒரு ஸ்கூலை கட்டுவார். சர்ச்சு ஸ்கூலு முழுக்க முழுக்க அவர் கட்டிக்கிட்டே இருந்தார். அதே நேரத்தில் பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. திருப்புளியங்குடியில் எப்படி ஒரு அம்மா அடித்து கொண்டாங்களோ அதே மாதிரி பல இடங்களில் உபத்திரவங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. அநேகர் காயப்பட்டாங்க, அநேகர் வீடுகளை தீ வச்சுட்டாங்க, அநேகர் ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. ரேனியஸ் ரொம்ப மனசு உடைஞ்சார். ஆனாலும் தளரலை. அவர் பண்ண பிரசங்கத்தெல்லாம் கேட்டிங்கன்னா, அவர் பண்ண ட்ராவல்லாம் கேட்டால் நமக்கே அதிர்ச்சி ஆகும். பாருங்களேன், சாயங்காலம் அரிக்கேசவன் நல்லூர் சுவிசேஷம் சொல்கிறாரு. அன்னைக்கு சாயங்காலமே பாப்பாக்குடியிலிருந்து புதுப்பட்டி வழியாக மறுநாள் ஆலங்குளத்துக்கு வந்து சேர்றாரு. அன்னைக்கு சாயங்காலம் ஆண்டிப்பட்டியிலையும் நாகல்குளத்திலையும் செய்தி அறிவிக்கிறார். வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள் சொல்லி எச்சரித்தார். கொண்டவெளி நாடானோர் அப்படிங்கிற ஊருக்கு போய் அங்கே சர்க்குணம் அப்படிங்கிற ஐயா வீட்டில் இருந்து அங்கே தங்கிட்டு மறுநாள் தென்காசி போய் சேர்ந்தார். அந்த நாள் பூராம் பல இடங்களில் இந்து, முஸ்லீம், ரோமன் கத்தோலிக்க அநேக மற்றவங்களுக்கு இயேசு அறிவித்தார். அடுத்த நாள் கடையலூர் வந்தார். அங்கேயும் சாயங்கால சொக்கம்பட்டி, மறுநாள் புளியங்குடியிலையும் ஏராளமான மக்களுக்கு சுவிசேஷம் சொன்னார். அங்கிருந்து சங்கர் நயினார் கோயில் வந்தார். அங்கே ஊழியர் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அடுத்த நாள் திருவேங்கடத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு செவல்பட்டியில் ஜமீன்தாரால் வரவேற்கப்பட்டார். சிவகாசிக்கு போனார். அன்னைக்கு பகல் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் அவர் சிவகாசியில் ஒரு கோயிலுக்கு முன்னாலன்னு பிரசங்கம் பண்ணார். அவர் சிவகாசியில் அந்த கோயிலுக்கு முன்னால் பிரசங்கம் பண்ணுறாங்களா, அப்படி பிரசங்கம் கேட்கும் பொழுது உயரம் ஒருத்த உட்காந்து அந்த பையன் டப்புடி கீழே விழுந்து இறந்து போயிட்டான். எல்லாரும் பதறினாங்க. ரேனியஸ் போய் அந்த பையனுக்காக ஜெபம் பண்ணி அந்த பையனை உயிரோடு எழுப்பினார். ரேனியஸ் எல்லா இடங்கள்லையும் பல அற்புதங்களை நிகழ்த்தினார். அடுத்த வாரம் நம்ம அதை குறித்து பார்க்க போகிறோம். நிறைய அற்புதங்கள், போகிற இடங்களில் அற்புதங்கள் நடந்தது. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ பிரயாசப்பட்டாரோ அதற்கேற்ப ஆண்டவருக்கும் அவர் உதவி செஞ்சார். சிவகாசியில் ஒரு சிவன் கோவில் பக்கத்தில் அவர் பிரசங்கம் பண்ணார்ல, அங்கிருந்து அநேகர் ஏற்றுக்கொண்டு சிவகாசியில் ஒரு திருச்சபை உருவாகிறதுக்கு ரேனியஸ் காரணமாக இருந்தார். சிவகாசியில் ஊழியம் பண்ணிட்டு அடுத்த நாள் சிப்பிப்பாறை, பிள்ளையார் நத்தம், சத்திரம்பட்டி, கயத்தாறு வழியாக பாளையங்கோட்டைக்கு திரும்பிட்டார். செம்பன் குடியிருப்பு பார்த்தீங்களா, அதுக்கு கிழக்க ஒரு கிராமம் இருக்குது. அந்த ஊருக்காரங்க எஸ்பிசிக்கு மூலமாக இயேசுனாரை பற்றி கேள்விப்பட்டிருந்தாங்க. அவங்க நல்ல ஆண்டவர் அறியன்னு சொல்லி அங்கேயும் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணார். அந்த ஊரில் ஒரு பிராமணர் இருந்தார். அவர் தன்னுடைய நிலத்தை அவங்களுக்கு கொடுக்க விரும்பினார். அந்த காலத்தில் நில அக்ரிமெண்ட் பண்ணி நினச்சவங்க தெரியுமா, ஒரு பனை ஓலையை 2 பக்கம் பிடிச்சிக்கிட்டு ஒரு குழியில் இறக்குவாங்களாம். இறக்கிட்டு அந்த 2 பேர் நின்று அப்படி பிடிச்ச உடனே இந்த பக்கம் இருக்கவருக்கு இந்த பக்கத்தை நிலத்தை கொடுத்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ஆயிருமா. அந்த மாதிரி அந்த நிலத்தை ரேனியஸ் மிஷனுக்கு என்று முடித்தார். ஒரு பிரமத மனிதர் ஆண்டவருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டு அவ்வளோ பெரிய இடத்தை அவருக்காக கொடுத்தார்.
அப்படி வாங்கப்பட்ட இடத்துல 28/10/1823 ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஊருக்கு புதுசாக ஒரு பேர் வச்சாங்க. இந்த ஊருக்கு ஆண்டவர் அருள் கிடைக்குன்னு சொல்லி அருளூர் அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த அருளூரில் இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவங்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அநேகர் ஆண்டவருக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாக மறுத்துக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு வித்திட்டவர் நம்முடைய ரேனியஸ் ஐயா தான். 1825ஆம் ஆண்டு அநேக புதிய பல சபைகள் தோணுச்சு. அதில் ஒன்று தான் எடச்சி வேலை சபையாகும். அந்த சபையில் அநேகர் ஆண்டு ஏற்றுக்கொண்டாங்க. 1824 அந்த சபையில் அநேகர் துன்பத்துக்கு உள்ளானாங்க. திடீர்னு வீட்டுக்குள்ளே புகுந்து அவங்கள கடுமையாக அடித்து காயப்படுத்தி விட்டு ஓடினாங்க. ஆண்டவரை மறுதளிக்கப்படுத்தி கஷ்டப்படுத்தினாங்க. சாத்தாங்குளத்தில் கிறிஸ்தவ மக்கள் உபத்திரவத்துக்கு ரொம்ப உள்ளானாங்க. திருப்புளியங்குடி, அருளூர் கிறிஸ்தவங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டன. கிறிஸ்தவர்களோட வீடுகளும் பள்ளிக்கூடமும் தேவாலயமும் நெருப்புக்கு போச்சு. நெருப்புக்கு தப்பின வீடுகள் சூறையாடப்பட்டன. ஒவ்வொருத்தரும் அடி தாங்க முடியாம ஓடி போனாங்க. திருச்சபையில உபத்திரகம் அதிகமாக வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன, வீடுகள் தீ கொளுத்தப்பட்டன. மக்கள் அடி தாங்க முடியாம எங்க ஓடன்னு தவிச்சிட்டு இருந்தாங்க. கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான போராட்டங்கள், உபத்திரவங்கள், தொந்தரவுகள் வந்துட்டே இருந்தது. என்ன பண்ணனே சொல்ல முடியல. அடிபடுறவங்க ஒரு ஓடிடுவாங்களாம், ஓடி வருவாங்க. அப்பா மாதிரி ரேனியஸ் இருந்தார். பாளையங்கோட்டுக்கு ஓடி வருவாங்க, அப்பான்னு சொல்லி அவங்க பார்த்து விழுவாங்க. அவங்கள ஒரு அடைக்கலமாக காப்பாற்றினார். அவங்களுக்கு ஆதரவாக இருந்தார். இந்த ரேனியஸ் எல்லாருக்கும் ஒரு தகப்பனாக இருந்து அநேக குடும்பங்களை காப்பாற்றினார். ஒரு நாள் ஒரு கிராமத்திலேருந்து ஒருத்தனை அடிக்கிறதுக்கு கொல்லதுக்கு விரட்டினாங்க. அவன் அடி தாங்காமல் அடி வாங்கிட்ட ஏமான்னு கத்திட்டு வேகமாக ஓடினான். அவன் ஓடி எங்கே போனான் அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.